கர்த்தரை தேடுங்கள் என்கிற தலைப்பில் பேசுகிறேன். என்னென்னா அதுக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடணும். அவரை தேடும்போது நமக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும். அதனால் அவரை தேடுகிறவர்களாக நம்ம மாறணும். இதில் இன்றைக்கு கர்த்தரை தேடினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களில் சிலர் எப்படி ஆண்டவரை தேடினாங்க, எந்த சூழ்நிலையில் தேடினாங்க, எப்படி அவரை தரிசித்தாங்க, எப்படி அவரை கண்டுகொண்டாங்க, அவருடைய அந்த உதவியை பெற்றாங்க என்னங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். முதலாவது கர்த்தரை தேடினவங்களில் எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்கிறேன். அதாவது எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ஒரு ராஜா. இவன் அவனுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்நிய தேவர்களையோ பாகாலையோ வேறு எதையும் தேடி போகாமல் அவன் என்ன செய்கிறான்னா ஆண்டவரை தான் தேடினேன். ஆண்டவரை தேடி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறான். அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அதை கேட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவனுக்கு சுகம் இல்லாத டைமில் அவன் அந்த ஆண்டவரை தேடுறான், சுகத்தை கொடுக்குறாரு. இவன் எப்படிப்பட்ட ஒரு ராஜா அப்படின்னா, தேவ சித்தம் செய்கிறவனாக இருந்தான், தேவனுக்கு பிரியமாக நடந்தான். ஒரு நாள் வியாதிப்பட்டு அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் இவன். அப்போ மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற அந்த டைமில் ஏசாயா தீர்க்கதரிசி வராரு. கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி அவன்கிட்ட அனுப்புகிறாரு. அவன் என்ன செய்கிறான்னா, இவன்கிட்ட இந்த எசேக்கியா ராஜாவிட்ட சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த எசேக்கியா ராஜாவிட்ட சொல்கிறாரு. அதாவது வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நான் அதை அவன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியாச்சு. உடனே பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்கிற அந்த வார்த்தையை கேட்டதும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இவன் உடனே என்ன செய்கிறான்னா, தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பி ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன், விண்ணப்பம் பண்ணுறான் ஆண்டவரை நோக்கி. என்ன சொல்கிறான்னா, 2 ராஜாக்கள் 20:3 அவன் என்ன சொல்கிறான்னா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் அனௌத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். என்ன, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக எவ்வளோ மன உண்மையாகவும் உத்தமமாக இருந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை தானே செய்தேன், இதை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணிட்டு, அவனுக்கு விண்ணப்பம் பண்ணதும் போகிறாருன்னு ரொம்ப அழுகிறான். அழுது ஆண்டவரை நோக்கி அவன் பார்க்குறான், ஆண்டவரை தேடுகிறான். அவன் வேறு எங்கேயும் போகலை, அந்நிய தேவர்களை நாடியோ அல்லது பாகாலை நாடியோ அல்லது மனிதர்களை நாடியோ அவன் போகலை. உடனடியாக சோர்புறமாக திரும்பி ஆண்டவரை தான் நோக்கி பார்க்குறான், ஆண்டவர்கிட்ட தான் விண்ணப்பம் பண்ணுறான். அப்படி அவன் முறையிட்ட உடனே ஆண்டவர் எசேக்கியாவுடைய சத்தத்தை கேட்குறாரு, உடனே பதிலை கொடுக்குறாரு. திருப்பி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் ஏசாயா தீர்க்கதரிசி. பாதி வழியில் போனதும் ஒரு ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு, நீ திரும்பி போ, எசேக்கியாவிட்ட போய் நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு. உடனே அவர் ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், ஆண்டவர் சொன்னதை சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நீ மிகவும் அழுதான் அப்படின்றது, உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன்னை குணமாக்குவேன். அதாவது உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ ஒருவரமாக திரும்பி நீ விண்ணப்பம் பண்ணி அதை நான் கேட்டேன். அடுத்தது அதான் உடனே பதில் வருது. பாதி வழியில் போயிட்டுருக்கும்போது அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை திருப்பி இவன்கிட்ட சொல்கிறான், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இது அடுத்தது. 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அடுத்தது உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்து அது மட்டும் இல்லை, இது இவனுக்கு ஆசீர்வாதம். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பி வைத்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதன் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது முதல்ல விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்கிறாரு, ரெண்டாவது உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு, மூன்றாவது நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு, அடுத்தது நாலாவது 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்கிறாரு. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், 15 வருஷம் வேறு கூட கிடச்சிது. அப்புறம் உன்னையும், உனக்கும் ஆசீர்வாதம், இந்த நகரத்துக்கும் உன்னால் ஆசீர்வாதம். இந்த நகரத்தையும் யாருக்கு கையிலேருந்து தப்பிப்பேன்னா அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பி வைத்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதன் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன். இனி இந்த நகரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு நான் ஆதரவாக இருப்பேன், பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இது ஏன் இந்த மாதிரி ஆசீர்வாதம்? இவனுக்கு ஆசீர்வாதம், இவன் மூலம் அந்த தேசத்து ஜனங்களுக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதம். இது எதனாலன்னா கர்த்தரை தேடினதுனால, ஆண்டவருக்கு முகத்தை நோக்கி பார்த்ததுனால, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணனால அவனுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு உடனே பதில் கிடைக்குது. அந்த ப்ரேயர் பண்ணினா அடுத்த செகண்டே உடன் பதில் வருது. கர்த்தரை தேடினதுனால அவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அவன் மூலம் அந்த ஆசீர்வாதம் தேசத்துக்கும் வருது. சத்துருடைய அந்த பிடியிலேருந்து ஒரு பாதுகாப்பு, அசீரியா ராஜாவுடைய கைக்கு தப்பிப்பேன்னு சொல்கிறப்பல அந்த சத்ரு, அந்த எனிமீஸ்கிட்ட இருந்த ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு. அதனால் கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார் என்கிறது இதிலேருந்து தெரியுது. அந்த கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு பார்க்குறோம். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைபடாது. அது சங்கீதம் 9:10 சொல்லியிருக்கு, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களே நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தரை நம்பி இருப்பாங்க. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் அப்படின்னு. சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கு. ஆனால் கர்த்தரை தேடுறவர்களுக்கு என்ன செய்யாது, ஒரு நன்மையும் குறைபடாமல் அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது எசேக்கியா ராஜாவை போல் நாமும் என்ன செய்யணும்னா கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தரை தான் தேடணும். அவரை ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்தால் கூட அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய குறைகள் ஏதாவது இருந்துன்னா அவர்கிட்டத்திலே அறிக்கையிடுவோம். வேறு மனுஷர்கிட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கையிடுவோம். நம்முடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்டே நம்ம தெரிவிப்போம். அவர் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். ஏன்னா எசேக்கியாவுக்கு அடுத்த நிமிஷத்தில் உடனே பதில் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அதே ஆண்டவர் தான் நமக்கு ஆண்டவர். அதனால் விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தருவார், நம்மையும் குணமாக்குவார். பிரச்சனை வியாதி வறுமை சோத்திரம் வியாதி அல்லது வேறு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை குணமாக்குவார். ஆண்டவர்கிட்ட தெரிவித்தா போகிறோம், அவர் குணமாக்குவார். நம்முடைய எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்தோம் அவர் என்ன செய்கிறாருன்னா விடுவித்து நம்மை பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறாரு. நன்மைகள்னால நிறைத்தருள்வார், கைவிடவே மாட்டார். கர்த்தரை தேடுகளை கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்க்குறவங்க பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்துன்றது. பார்த்தவங்க அவங்க வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவங்க கைவிடப்பட மாட்டாங்க. ஆண்டவர் கைவிடாமல் என்ன செய்வார், பாதுகாத்துக்கிடுவார். அதனால் நம்ம என்ன செய்யணும், நமக்கு சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. என்ன செய்யணும்னா பிரச்சனை ஏதாவது வந்தால் அந்நிய தேவர்களையோ அல்லது மந்திரவாதிகளையோ அல்லது தேவனுக்கு பிரியமல்லாதவர்களையோ என்ன செய்யக்கூடாது, தேடி போகக்கூடாது. ஆண்டவர் இது பிரியமில்லாத காரியம். அந்நிய தேவர்களையும் தேடி போகக்கூடாது. மந்திரவாதிகளையோ அல்லது குறி சொல்லுகிறவங்க இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை அல்லது வேறு ஆட்களை மனுஷர்களை தேடி போகாமல் ஆண்டவரை நம்ம நாடி தேடி அவரை பற்றி கொள்ளணும். அவருக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை அதுதான் அவர் விரும்புகிறது. அவருக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். வாழ்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அப்போ கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய விண்ணப்பத்தையும் கேட்பார், நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதிலளிப்பார். வியாதி இருந்தால் அதை குணமாக்குவார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்துட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர்கிட்ட நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவர் அதுக்கு பதிலளிப்பார். அவர் பதில் தரக்கூடியவர், நன்மைகள் செய்யக்கூடியவர், நன்மை செய்வார், குணமாக்குவார். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 30:2 என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்குனீர்.
உம்மை நோக்கி தான் கூப்பிட்டேன், என்ன நீர் குணமாக்குனீர். தாவீது சொல்கிறாரு. நாமளும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன செய்வார்? குணமாக்குவார், அவர் பாதுகாப்பார். ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அடுத்தது இப்போ நம்ம எசேக்கியாவை பார்த்தோம். அடுத்தது யாரை பார்க்க போகிறேன்னா தானியேல். அவரும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. தானியேலுடைய விண்ணப்பத்தை அவர் தானியேல் எதுக்காக விண்ணப்பம் பண்ணுறாரு? அவருக்காக இல்லை, அவருக்காகவும் ஜனங்களுக்காகவும் தன்னுடைய தேசத்திற்காகவும் அவர் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாரு. அவர் முதல்ல பாவ மன்னிப்புக்காக தான் அவர் முதல்ல ப்ரேயர் பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. ஏன்னா பாவத்தினால தான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அவமானம், நிந்தை, அந்நிய தேசத்தில் குடியிருக்க வேண்டியது வருது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பாவம் செய்ததுனால ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் சொல்லியும் கூட கேட்கல. எரேமியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் எத்தனையோ தடவை எச்சரித்தார். ஆனாலும் ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான் நேபுகாத்நேச்சாரை அனுப்பி எல்லாத்தையும் சூறையாட வச்சு சுட்டரிக்க வச்சு அவங்கள எல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு தான் வந்தாங்க, நடக்கக்கூட வச்சுருக்காது. அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொண்டு ஒரு அடிமையாக வச்சுருக்குறாங்க. அடிமையாக இந்த தானியெல்லாம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இப்படி இருக்கிறாரு. அதனால் இப்போ ஆனாலும் ஒரு அதிகாரியாக ஆண்டவர் அவருடைய அந்த ஒரு பரிசுத்தத்தினால மாற்றி இருக்கிறார். என்ன அதாவது பாவ மன்னிப்புக்காகவும் மீட்பிற்காகவும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு, ஆண்டவரை தேடுகிறாரு. தானியேல் முதல்ல என்ன செய்கிறாருன்னா எருசலேமினுடைய பால் கடிப்பு அங்கே சுட்டரிக்கப்பட்டு இப்படி அலங்கோலமாக கிடக்குது எருசலேம் நகரம். அந்த எருசலேமுடைய பால் கடிப்பு நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் அப்படின்னு எரேமியா மூலம் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வருஷங்களுடைய தொகை 70 வருஷம் ஆச்சா அப்படிங்கிறத அந்த தொகையை புஸ்தகங்கள்னால அறிந்து கொண்டாராம். அந்த அந்த வருஷம் ஆச்சா இல்லைங்கிறத அவர் அறிந்து கொள்ளுகிறாரு, புஸ்தகங்கள் மூலம் அறிந்து கொண்டார். அப்படி அறிந்து கொண்டு என்ன செய்கிறாருன்னா இந்த தானியேல் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்கள்னாலும் தேட தன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாரு. எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறாருங்கிறத தானியேல் 9:4 சொல்லியிருக்கு. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. அதாவது முதல்ல என்ன பண்ணுறாருன்னா பாவ அறிக்கை செய்கிறாரு. பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு நீர் என்ன செய்கிறீர்? உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனை. அடுத்த வசனம், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அவர் தன்னுடைய மிஸ்டேக்கு, தன்னுடைய ஜனத்தினுடைய மிஸ்டேக்கு எல்லாம் சொல்கிறாரு. நாங்கள் பாவம் செய்துட்டோம், அக்கிரமம் செய்துட்டோம், துன்மார்க்கமாக நடந்துட்டோம், உமக்கு விரோதமாக கலகம் பண்ணிட்டோம், உம்முடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் மீறி நடந்துட்டோம், நடந்தோம், மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது மட்டும் அடுத்த 8வது வசனத்தில், ஆண்டவர் உமக்குறமாக பாவம் செய்ததுனால நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். இப்போ நாங்கள் உமக்குறமாக பாவம் செய்ததுனால இப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம்? வெட்கத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறி இருக்கிறோம். யாரெல்லாம்னா எங்கள் ராஜாக்கள், அவங்களாம் இந்த மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கிறாங்க. ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் பிதாக்களும் இப்போ வெட்கத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஏன்? நாங்கள் உம்முடைய அந்த கட்டளைகளுக்கு நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கலை, உமக்கு விரோதமாக கலங்கம் பண்ணோம், துன்மார்க்கமாக நடந்தோம், உம்முடைய விரோதமாக நடந்ததுனால இந்த மாதிரிப்பட்ட ஒரு அலங்கோலமான ஒரு ஸ்டேஜில் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படி வெட்கத்துக்குரியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்கள் 10வது வசனத்தில், எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டோம் ஆண்டவரே, ஆனால் உம்மிடத்தில் இரக்கம் உண்டு, உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, உம்முடைய மன்னிப்புக்காக உம்முடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்சுகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் 13, நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. அக்கிரமத்தை விட்டு திரும்பணும், சத்தியத்தை நாங்கள் கவனித்து நடக்கணும் எங்கிறதுக்காக
ஆண்டவரை நோக்கி பார்த்ததில்லை, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சினதில்லை. கெஞ்சி இருந்தால் எங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சினதில்லை. ஆதலால் 14 கர்த்தர் கவனமாக இருந்த அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். அவர் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாரோ அதை போல் அது இவங்களுக்கு வந்தது. ஏன்னா இவங்க ஆண்டவர்கிட்ட கெஞ்சையில் இப்படி ஆண்டவரை மன்னின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா மன்னிப்பார், இந்த தீங்குலேருந்து விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க கடவுள்கிட்ட போகவும் இல்லை, கெஞ்சவும் இல்லை, கலங்கம் பண்ணி துன்மார்க்கமாக நடந்தாங்க. அவரிடத்துல மன்னிப்பும் கேட்கல, கெஞ்சவும் இல்லை, துன்மார்க்கத்தை விட்டு திரும்பவும் இல்லை. அதனால தான் கர்த்தர் கவனமாக இருந்து இந்த தீங்கையெல்லாம் எங்கள் மேலே வர பண்ணீர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகள் எல்லாம் நீதி உள்ளவர். ஏன் வர பண்ணார் சொல்லியும் கேட்கல, அவர் நீதி உள்ளவர். அதனால தான் இந்த தீங்கு வந்தது. நாங்களோ அவருடைய செவி கொடாமற் போனோம். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியின்படி செய்கிறாரு. ஆனால் நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யலை, செவி கொடலை, செவி கொடுக்காமல் போயிட்டோம். செவி கொடுத்துருந்தா எங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட அந்த அலங்கோலம், இந்த அவமானம், இந்த வெட்கம் இதெல்லாம் வந்திருக்காது. ஆனால் நாங்கள் செவி கொடுக்காமல் இருந்தனால எங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. உமது கோபமும் உக்கரமும் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு திரும்ப பிடிச்சி கெஞ்சுக்கிறேன். உம்முடைய கோபம், உம்முடைய உக்கரம் இதெல்லாம் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு திரும்ப பிடிச்சிங்க ஆண்டவரே. உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். இப்போ நான் பண்ணுற இந்த விண்ணப்பத்தை உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும் ஆண்டவரே. உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். உம்முடைய இந்த எருசலேம் பாலிடமாக இருக்குது, அந்த பாலிடங்களையும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட இடம் அது. அந்த உமது நாமம் தரிக்கப்பட்ட இடத்தை என்ன செய்யணும், நீர் பார்த்தரலாம், நீர் இறக்கமாக இருங்க, கொஞ்சம் நினைத்தரலுங்க, இறங்குங்க, எங்களை விடுவீங்க, இந்த நகரத்தையும் பாருங்க, கொஞ்சம் அந்த அழிவில் இருந்து பாதுகாருங்க. இப்படின்னெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, இன்னும் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். எங்கள் நாங்கள் நீதி உள்ளவங்க இல்லை, எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த நீர் இறக்கம் பண்ணணும், இறக்கம் காட்டணும். உம்முடைய இறக்கத்துக்காக தான் நாங்கள் கெஞ்சுக்கிறோம். அந்த இறக்கத்துக்காக தான் எங்களுடைய விண்ணப்பங்களை இப்போ உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். இந்த ஜெபத்தையெல்லாம் கேளும், எங்களை மன்னியும், இதையெல்லாம் கவனியும், இந்த அசிங்கங்களை எல்லாம் கவனித்து இதுலேருந்து விடுதலை தாரும் அப்படின்னு எல்லாம் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தோடனே ஆண்டவர் பதில் அனுப்புகிறாரு. உடனே பதில் கிடைக்குது. இந்த தானியேலுக்கு அன்றைக்கு அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு பதில் கிடச்சி உடனே பதில், இங்கே தானியேலுக்கும் உடனே பதில் வருது. தானியேல் 9:21 நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கபிரியேல் வேகமாய் பறந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். இப்போ ஆண்டவர் தூதனை அனுப்புகிறாரு. தூதனை அங்கே தீர்க்கதரிசி அனுப்பினார் எசேக்கியாவிட்ட, இங்கே தானியேல்கிட்ட தூதனை அனுப்பி இவன் அப்படியே தரிசனத்தில் இருக்கும்போது அந்திப்பலியின் நேரமாகிய வேளையில் அவனை தொட்டான். அந்த தூதன் தொட்டான். அவன் தொட்டு என்ன சொல்கிறான் 9:23 நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஏன்னா இவன் தனக்காக, தன்னுடைய தேசத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக, பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரை நோக்கி மிகவும் கெஞ்சி மன்றாடுகிறேன். அது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. ஆனாலும் நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே, வேண்டிக்கொள்ள தொடங்கின உடனே ஆண்டவர் பதிலை கொடுத்து அனுப்புகிறாரு. கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். ஆண்டவர் உடனே பதில் அந்த கட்டளையை தந்து விட்டார், நான் அதை அறிவிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே பதில் கிடைக்கிறது. அந்த மாதிரி பாவ மன்னிப்பு பெறணும், அது ரொம்ப அவசியம். பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். இவன் எருசலேமுடைய மீட்புக்காக தான் ஜெபித்தான், தேசத்திற்காகவும் ஜனத்திற்காகவும். அதுபோல் ஆண்டவர் உடனே பதிலை கொடுக்குறாரு. அதுபோல் நாம் என்ன செய்யணும்னா நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு தானியேலை போல் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். முதல்ல தானியேலுடைய ஜெபம் பரலோகத்துக்கு உடனே போகுது. சரியான ஒரு ப்ரேயர், ஆண்டவர் விருப்பமான ப்ரேயர். அதனால் அந்த ப்ரேயர் உடனே போகுது. பதிலை அவன் தூதன் மூலம் பதிலை, அந்த தானியேலுக்கு தேவையான அந்த பதிலை ஆண்டவர் தூதன் மூலம் கொடுத்து அனுப்புகிறாரு. தானியேல்கிட்ட சேருது. தூதன் சொல்கிறான். அதே போல் நாம் ஏறெடுக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டணும். அதற்கு தடையாக நம்முடைய பாவங்கள் இருக்கக்கூடாது. தடை நீங்கணும். தடை நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்,
அந்த பாவங்களை எல்லாம் பாவம் இருந்தால் அது தடை, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் ஒரு தடையாக அது இருக்கும். அந்த தடையை வந்து நம்ம நீக்கணும், நம்ம தான் நீக்கணும். அது என்ன செய்யணும்னா நாம் செய்த பாவம் நம்ம தான் நீக்கணும். அதனால் அந்த தடையை நீக்கிறதுக்கு நம்ம பாவங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அப்படி தடை நீங்கி, தடை இல்லைன்னா நம்முடைய ப்ரேயர், நம்முடைய ஜெபம் உடனே போகும். தானியேலுக்க ஜெபம் உடனே போனது போல் நம்முடைய ப்ரேயரும் உடனே அங்கே ஆண்டவர் சமூகத்தில் போகும். அப்படி போனால் அதுக்குள்ளே பதிலையும் நம்ம உடனே பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய சுயநீதியை நம்பி நம்ம போக முடியாது. அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சணும். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கத்துக்காக நம்ம சுயநீதியை நம்பி நம்ம வந்து போக முடியாது. அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி அவரிடத்துல நம்ம போனோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இறங்கி நம்ம என்ன செய்வாருன்னா ஆசீர்வதிப்பார். அதனால் அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். தானியேல் வந்து பெற்றுக்கொண்ட போல் நாமும் நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவரிடத்தில் தெரிவித்து அந்த பதிலை வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். அடுத்தது என்னென்னா மேட்டுமை சிந்தை இருக்கக்கூடாது. நமக்கு மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மையோடு நம்ம ஜெபிச்சோன்னா கேட்கப்படும். தானியேல் வந்து தேசத்துக்காக ஜனத்துக்காக அந்த தனக்காக பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அப்புறமா ஜெபிக்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு. எசேக்கியா அந்த ராஜாவும் எசேக்கியா ராஜா அவன் என்ன செய்கிறான்னா, அவன் நல்லவன், ஆண்டவர் பிரியமாக நடந்தவன். அவனும் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் ஒன்றா கேட்குறாரு. அடுத்து நாமும் என்ன செய்யணும், மேட்டுமை சிந்தையோடு இல்லாமல் மனத்தாழ்மையோடு ஆண்டோட கேட்கணும். மேட்டுமை சிந்தை இருந்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது, மனத்தாழ்மையோடு ஜெபித்தா கேட்கப்படும் என்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படி ஜெபிக்கணுங்கிறது, எப்படி ஜெபித்தா ஆண்டவர் கேட்பார். 2 மனுஷர்கள் தேவாலயத்துக்கு போகிறாங்க, ஜெபிக்கிறதுக்கு போகிறாங்க. 2 மனுஷர்களுடைய சிந்தையிலும் வேறுபாடு இருக்குது. 2 பேருக்கும் ஒரே சிந்தையில் வேற்றுமை இருக்குது. ஒருவன் தன்னை நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறான். இன்னொருத்தன் வந்து தன்னை பாவின்னு நினச்சிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் போகிறான். ஒருத்தன் நீதிமானன்னு நினச்சிட்டு போகிறான், இன்னொருத்தன் தான் பாவி ஆண்டோடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு நினச்சிட்டு அவன் போகிறான். நீதிமானுங்கிறவன் யாருன்னா பரிசேயன். நீதிமான் தன்னை எண்ணுகிறவன் பரிசேயன். அவன் வந்து அப்படிப்பட்ட குரூப் என்னென்னா மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடியவங்க, அற்பமாக எண்ணுகிற மனுஷன் அப்படிப்பட்ட குரூப் வந்து அற்பமாக எண்ணக்கூடியவங்க. அந்த பாவி அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் போனவன் ஆயக்காரன். அவன் வந்து தன்னை தாழ்த்தி பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் தாழ்த்தி ஜெபம் பண்ணுறான். பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறான். அப்படிப்பட்ட குரூப்பு, தாழ்மை சிந்தை உள்ள குரூப்பு. இந்த 2 பேருடைய அந்த ஜெபத்தில் வேறுபாடு இருக்குது. பரிசேயனுடைய ஜெபத்துலேயும் வித்தியாசம், ஆயக்காரனுடைய ஜெபத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருந்ததுங்கிற பார்க்கலாம். லூக்கா 18:11 தேவனே, அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குது, எந்த அளவு எப்படி நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாருங்கிறது அவன்கிட்ட இருக்கா என்னன்னு பார்க்கலாம். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மேட்டுமையோடு ஜெபிக்கிறான். நான் மற்றவங்கள போல இல்லை, நான் பெரிய ஆளுன்னு. தேவனே பரிகாரர், அநியாயக்காரர், இவன் அநியாயம் செய்கிறவன் இல்லை, அநியாயக்காரர் மற்றவங்க தான், இவன் இல்லைன்னு. விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் நான். என்ன பிரயோஜனம்? ஒரு தாழ்மை சிந்தை இல்லாமல் பிரயோஜனம் உண்டா? என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் அப்படின்னு தனக்குள் ஜெபம் பண்ண. இது வெளியில் வாய் திறந்து வெளியில் கூட சொல்ல இல்லையா, தனக்குள் ஜெபம் பண்ணுகிறான். இந்த மாதிரிப்பட்ட ஜெபத்தை எப்படிப்பட்ட சிந்தையோட, மேட்டுமையான சிந்தையோட அவன் வந்து ஜெபிக்கிறான். ஆண்டவர் இதை கேட்குறாரு. மேட்டுமையான சிந்தையோடு ஜெபிச்சா அந்த ஜெபம் எப்படிப்பட்ட, ஆண்டவருக்கு அருவருப்பு. ஆண்டவர் வெறுக்கிற ஒரு கேரக்டர் தான் மேட்டுமை. பெருமை சாத்தான கேரக்டர். அந்த பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாருன்னு தான் வசனத்தில் சொல்லியிருக்கு. அதனால் இவனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த அங்கீகரிக்கப்படவில்லைங்கிறத கூட உணராமல் மேட்டுமை சிந்தியோடு போகிறேன். இப்படி ஜெபம் பண்ணிட்டு
இவனுடைய ஜெபம் ஆண்டவர்கிட்ட போகலைங்கிறது கூட தெரியாமல், அவன் கடவுளால் அங்கீகரிக்கப்படவில்லைங்கிறது கூட உணராமல் மேட்டு மிசந்தையோடு அவன் வெளியே போகிறான். அடுத்து ஆயக்காரன் வரான், அவன் ஜெபம் பண்ணுறான். அவன் என்னன்னா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறான். தன்னுடைய கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுக்க அவனுக்கு துணியும் இல்லை. ஆண்டவர் பெரியவர், தான் பாவி அப்படிங்கிற ஒரு இதில் மார்பிலே அடித்து கொண்டு ப்ரேயர் பண்ணுறான். பாவியாக என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு தான் பாவிங்கிறத அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். தன் மேலே கிருபையாயிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுக்கிறான். அது எப்படி ஜெபிக்கிறான்? மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறான். இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜெபம். அதனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவன் மேட்டுமே சிந்தியோடு போகிறான், ஒரு பிரயோஜனம் இல்லை அவன் ஜெபிச்சு. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இந்த தாழ்மையாய் ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கேட்குறாரு.